ஆனா பத்திரங்கள் எதுவா இருந்தாலும் படிச்சு பார்த்து பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க வந்து பொது நலம், அதாவது மற்றவங்களோட விஷயத்துல தான் அதிகமாக ஒரு ஈடுபாடு காட்டியிருப்பீங்க. உங்க சொந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து அக்கறை குறைவாக இருந்திருக்கும். ஆனா இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தனக்கு மிஞ்சிதான் தானம் அப்படின்றத கொஞ்சம் கடைபிடிங்க. ஏன்னா இனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க உங்களை உயர்வு படுத்துறதுக்காக நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிறைய முயற்சிகளை வந்து செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். கிரகங்களுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது. குரு பகவான் ஒன்று, ரெண்டாவது உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சனி பகவானுடைய அனுகிரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இது கொஞ்சம் சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு விஷயங்க, கூட்டு தொழில் செய்கிறத விட உங்களுக்கு தனியாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் இன்னும் பல மடங்கு வந்து உங்களுக்கு விருத்தியாக இருக்கும் என்றால் அது மிகையாகாத ஒரு விஷயம். சரிங்க, ஒரு குழாயில் நீர் வருகிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நீர் சேமித்து கொண்டு வர முடியும். இப்போது உங்களுடைய காட்டில் மழை பெய்கிறது. அதிர்ஷ்டம் அதனுடைய இஷ்டங்க. இப்போது வந்திருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலம். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தெய்வ அனுகிரகங்களை கொஞ்சம் விருத்தி செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரிலாம் உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வழிபாடுகளில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுவேன். மகாலட்சுமிக்கு சிறிசூக்தம் சொல்றது, சிறிசூக்த எந்திரம் ஒன்று வச்சு, அல்லது இந்த 3 எந்திரங்கள் ஒன்றா இருக்கும் பாருங்க, சுதர்சனம், மகாலட்சுமி எந்திரம், குபேரனுடைய எந்திரம், இது 3ஐயும் வச்சு வழிபாடு செய்வேன். அது வந்து ஒரு